ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏன் சூரிய உதயத்துக்கு பிறகு புனித நதிகளில் நாம் நீராடக்கூடாது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சரியாக சொன்னால் பெரியவர்கள், வல்லுநர்கள் மற்றும் புராணங்கள் படி சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு புனித நதிகளில் குளிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சக்தி வாய்ந்த காரணங்கள் இவற்றில் உண்டு என்று கூறப்படுகிறது. இரவு நேரம் அல்லது சூரிய அஸ்தமனத்துக்கு பின்தங்கிய மணி நேரங்கள் என்பது பழங்கால நம்பிக்கையாக கூறப்படுகிறது. பிற உலக உயிரினங்கள், புராணக்கதைகள் மற்றும் புராணங்களின்படி யக்ஷகர்கள் புனித நதிகளுக்கு அருகில் நீராடும் நேரம் இந்த இரவு நேரமாகும். இப்போது யக்ஷகர்கள் என்பவர்கள் தீய ஆவிகள் என்று கூறப்படவில்லை. மாறாக நீர், காடுகள், மரங்கள் போன்றவற்றுடன் இணைக்கப்பட்ட இயற்கை ஆவிகள் என்று கூறப்படுகிறது. இந்த உயிரினங்கள் இரவில் சுறுசுறுப்பாக இருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் அவர்களுடைய காலத்தில் தங்கள் பகுதிகளுக்குள் நுழைவது அவமரியாதையாக கருதப்படுகிறது. இதற்கான சரியான நேரம் என்ன என்றால், பாரம்பரியமாக புனித நதிகளில் நீராடவோ அல்லது குளிக்கவோ சரியான நேரம் மிகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகாலை நேரம் அல்லது பிரம்ம முகூர்த்தம் மனிதர்கள் நதி, புனித நீராட சிறந்த நேரமாக கருதப்பட்டதால் இந்த நேரம் ஆன்மீக ஆற்றல் அதன் உச்சத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் பூசாரிகள் கூட மக்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு குறிக்கும் மாலை ஆராத்தி வரை பிரம்ம முகூர்த்தத்தின் இடையில் நீராட வேண்டும், அதன் பிறகு அல்ல என்று கூறுகிறார்கள். மேலும் அதிகாலையில் புனித நீரில் மூழ்குவதால் அன்றைய நாள் புதிதாக தொடங்குவதாக கருதப்படுகிறது. தண்ணீரின் சுத்திகரிப்பு தன்மை மற்றும் மக்கள் தங்கள் இதயங்களில் வைத்திருக்கும் புனிதமான மரியாதை அனைத்தும் மனிதனுக்கு உரியதாக கருதப்படுகிறது. மனிதர்களுக்கும் பிற உலக உயிரினங்களுக்கும் இந்த எளிய நேர பிரிவினையானது மக்களால் மதிக்கப்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் நேரத்தை பிரிப்பது தர்க்க ரீதியானது. அதிகாலை நேரமானது மனிதர்களுடைய நேரமாக கருதப்படுகிறது. மேலும் பிற்பகுதி இரவுகள் எப்போதும் ஆவிகள் மற்றும் பிற உலகங்களுடைய நிறுவனங்களுடன் தொடர்புடையது. எனவே மனிதர்கள் இந்த எல்லைகள் மற்றும் நேரங்களை மதிக்கும் போது இந்த பிற உலக உயிரினங்களின் இருப்பு மற்றும் முக்கியத்துவத்தை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.